பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே நடந்திருக்கிற ஒரு கைது சம்பந்தமா இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை கொடுத்திருக்கு, உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியா பதவி வகிச்ச காலகட்டத்தில் தான் இந்த கைது நடந்திருக்கு. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரா அந்த காலகட்டத்தில் பதவி வகிச்சவர் இனவாதி சரத் வீரசேகர. சரத் வீரசேகரவுக்கு எதிரான ஒரு உத்தரவு என்று சொல்லியும் இந்த நீதிமன்ற உத்தரவை பார்க்க முடியும். இது ஒரு வழக்கா இருந்தாலும் கூட பயங்கரவாத தடை சட்டம் சம்பந்தமா இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கிற மிக முக்கியமான ஒரு வரலாற்று உத்தரவுன்னு சொல்லியும் பார்க்க முடியும். என்னன்றதை விளக்கமா பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். பிடிஏ என்று சொல்லப்படுற பயங்கரவாத தடை சட்டம் கடந்த காலங்களில் எல்லாம் அரசியல் தேவைகளுக்காக தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக எண்ணிக்கையில் சிறுபான்மையினர் இருக்கிற முஸ்லிம்களையும் தமிழர்களையும் திட்டமிட்டு ஒடுக்கிறதுக்காக, சாதாரண பொதுமக்கள் ஒடுக்கிறதுக்காக இந்த பயங்கரவாத தடை சட்டம் பல சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அரசியல் கைதிகள் என்ற பெயரில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே பலர் தொடர்ச்சியாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே சில அரசியல்வாதிகளும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்படி அரசியல் ரீதியில் பழி வாங்குறதுக்காக நடந்த ஒரு கைதுன்னு சொன்னால் அசாத் சாலி, மேல் மாகாணத்தினுடைய முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டதை குறிப்பிட்டு சொல்ல முடியும். 2021 ஆண்டு மார்ச் மாதம் 16 மேல் மாகாணத்தினுடைய முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டதுக்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டிருந்தது. கொழும்புல ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார். அந்த ஊடக சந்திப்பில் இனங்களுக்கு இடையிலையும் மதங்களுக்கு இடையிலையும் குரோதத்தை வளர்க்கிற மாதிரியும், ரெண்டு தரப்புக்கும் இடையில அமைதியின்மையை ஏற்படுத்துகிற மாதிரியும், நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிற மாதிரியான கருத்துக்கள் அசாத் சாலி சொன்னார் என்ற குற்றச்சாட்டு அவர் மேலே சுமத்தப்பட்டிருந்தது. கொள்ளுப்பேட்டி பகுதியில் வச்சு சிஐடியால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் அவர் 2021 ஆண்டில் கைது செய்யப்பட்டிருந்தார். மார்ச் மாதம் 16 இந்த கைது நடக்குது. 3 நாட்கள் கழிச்சதுக்கு பிறகு தடுப்பு காவலில் வச்சு விசாரிக்கிறதுக்கான ஒரு உத்தரவும் பெற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. தொடர்ச்சியான விசாரணைகள் அவற்றை நடத்தப்பட்டிருந்தது. முதல்ல அவர் கைது செய்யப்பட்டது கொழும்புல நடத்தப்பட்ட ஊடக சந்திப்புக்காக. அதுக்கு பிறகு வேற வேற விஷயங்கள் சம்பந்தமாகவும் விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது. அரசியல் காரணத்துக்காக அவர் கைது செய்யப்பட்டார் என்றதை அந்த காலகட்டத்திலையும் உணர்ந்து கொள்ள முடிஞ்சது. இதுல குறிப்பா பயங்கரவாத தடை சட்டம் எப்படி ஒரு அரசியல்வாதிக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டது என்றதுக்கான ஒரு சிறந்த உதாரணமாகவும் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியும். அசாத் சாலிட்ட மாவு நிலையில் புத்தர் சிலைகள் உடைக்கப்பட்ட, சேதமாக்கப்பட்ட சம்பவம் பற்றியும் விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தமாக விசாரிக்கப்பட்டிருந்தது. இதுக்கும் அவருக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு ஏதாவது இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்ததா சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அப்படி நடத்தப்பட்ட விசாரணைகளில் எதையுமே கண்டுபிடிக்க முடியாமல் போயிருந்தது. போலீஸ் தரப்பு, சிஐடி, குற்றப்புலனாய்வு திணைக்களம் அரசியல் தேவைக்காக பழி வாங்குறத நோக்கமாக கொண்டு இந்த உத்தரவை பிறப்பிச்ச நபர்கள் எல்லாமே தோல்வி அடைஞ்ச ஒரு சம்பவமா இது பதிவாகி இருந்தது. இதுல எதையும் கண்டுபிடிக்க முடியாம போயிருந்தாலும் கூட சட்டமாதிபர் திணைக்களம் அசாத் சாலிக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இனங்களுக்கு மதங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்குல இருந்தும் அசாத் சாலி குற்றமற்றவர், நிரபராதி என்று சொல்லி விடுதலை செய்யப்பட்டிருந்தார். இதோட இந்த வழக்கு விசாரணை எல்லாம் முடிவுக்கு வந்திருந்தது. ஆனாலும் கூட இந்த அரசியல்வாதிகளுக்கும் போலீஸ் தரப்பு, பாதுகாப்பு தரப்புக்கும் ஒரு பாடம் புகட்டணும்ன்றதுக்காக மேல் மாகாணத்தினுடைய முன்னாள் ஆளுநர், இதில் பாதிக்கப்பட்ட நபர் அசாத் சாலி அடிப்படை உரிமை மீறல் மனுவை உச்ச நீதிமன்றத்தில் பதிவு செய்திருந்தார். தான் எந்த விதமான காரணமும் இல்லாமல், நியாயமான சந்தேகமோ காரணமோ இல்லாமல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறேன், இதனால் என்னுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கு என்று சொல்லி பிரதிவாதிகளா சில நபர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு அடிப்படை உரிமை மீறல் மனு பதிவு செய்யப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக அந்த வழக்கு நடந்து வந்த சந்தர்ப்பத்தில் நேற்று அதுக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டிருக்கிற நபர்களில் மிக முக்கியமான நபர் தான் அந்த காலகட்டத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக பதவி வகிச்ச சரத் வீரசேகர. இந்த கைது நடவடிக்கை நடந்ததும் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலகட்டம் என்றதும் மிக முக்கியமானது. அதுலேயும் குறிப்பாக சிறுபான்மையினர், எண்ணிக்கையில் சிறுபான்மையினர் இருக்கிற முஸ்லிம்களை ஒடுக்கிறதுக்கான பல திட்டங்கள் அந்த ஆட்சி காலகட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதுவும் குறிப்பாக சரத் வீரசேகர எப்படியான ஒரு இனவாதி என்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த வழக்கு விசாரணையிலேயும் சரத் வீரசேகரவினுடைய பெயர் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அவர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார். அவருக்கு கீழே தான் பாதுகாப்புத்துறை இருந்தது, சிஐடி இருந்தது. அவர் தான் நேரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்க முடியும் என்ற அடிப்படையிலையும், அரசியல் ரீதியான பழிவாங்கல் என்ற அடிப்படையிலையும் அவர் பிரதிவாதியாக பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தார். அதோடு சேர்த்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய
அந்த காலகட்டத்தில் பணிப்பாளராக இருந்த நிஷாந்தடி சொய்சாவினுடைய பேரும் இதில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டிருந்தது. போலீஸ் பரிசோதகர் ஜயந்த பயாகலவினுடைய பேரும் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த 3 நபர்களும் அசாத் சாலியினுடைய அடிப்படை உரிமையை மீறி இருக்கிறாங்க, பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்தது பிழையானது என்ற உத்தரவை உச்ச நீதிமன்றம் விடுத்திருக்கிறது. ஒரு வரலாற்று உத்தரவா பார்க்க முடியும். 2 பேரை கொண்ட நீதியரசர்கள் குழாம் ஏகமனதா இந்த உத்தரவை நேற்று பிறப்பிச்சிருக்கு. இந்த உத்தரவை வாசிக்கிற நேரத்தில் நீதிமன்ற தீர்ப்பை வாசிக்கும் போது அதுல 3 விஷயங்கள் சுட்டி காட்டப்பட்டிருந்தது. முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, அசாத் சாலி இன நல்லிணக்கத்துக்கு குந்தகம் விளைவிச்சார் என்று சொல்லி போலீஸ் சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் அறிவிச்சிருந்தது. 2வது விஷயம், குரோதமான ஒரு மனப்பான்மையோட தான் பிரதிவாதிகள் தரப்பு, அதாவது போலீஸ் தரப்பு, பாதுகாப்பு தரப்பு, இதுக்கு உத்தரவிட்ட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த சரத் வீரசேகர, இவங்க எல்லாமே ஒரு குரோதமான மனப்பான்மையோட பிடிஐ பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய ஏற்பாடுகளை, சட்ட ஏற்பாடுகளை பிழையான விதத்தில் பயன்படுத்தி இருக்கிறாங்க என்ற விஷயமும் உச்ச நீதிமன்றத்தில் 2வதா குறிப்பிடப்பட்டிருந்தது, சுட்டி காட்டப்பட்டிருந்தது. 3வது விஷயம் என்னன்னு சொன்னா, தடுப்பு காவலுக்கான உத்தரவு பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த கைது செய்தது தடுப்பு காவலுக்கான உத்தரவு பெற்றுக்கொள்ளப்பட்டதுக்கான காரணம், அதை நியாயப்படுத்துறதுக்கு போலீஸ் தரப்பு தவறு இருக்கு என்று சொல்லியும் உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புல உத்தரவுல சுட்டி காட்டியிருந்தது. மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், இந்த மாதிரி பயங்கரவாத தடை சட்டம் என்றது அரசியல் நோக்கத்துக்காக, அரசியல் தேவைக்காக இந்த மாதிரி பயன்படுத்தப்பட்டிருக்கு என்றதை உறுதிப்படுத்துகிற ஒரு தீர்ப்பா உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை, உத்தரவை பார்க்க முடியும். இதே நேரம் அசாத் சாலி கைது செய்யப்பட்டதும் பிடிஐ என்று சொல்லப்படுற பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே அவர் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, ஒரு ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார், இனங்களுக்கு மதங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தார் என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது. அவர் ஏற்கனவே மேல் நீதிமன்றத்தாலையும் குற்றமற்றவர் என்று சொல்லி விடுதலை செய்யப்பட்டிருந்தார். இப்ப அடிப்படை உரிமை மீறல் மனுவிலையும் வெற்றி அடைஞ்சிருக்கிறார். ஆனா இதுக்கு முதல்ல இதே குற்றச்சாட்டு ஞானசார தேரர், கலகுடாத்தே ஞானசார தேரர் இனவாதியா கருதப்படுற ஒரு பௌத்த பிக்கு மேலையும் இதே மாதிரியான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது. ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி முஸ்லிம்களுக்கு எதிரான குரோதமான கருத்து தெரிவித்தார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு அவர் குற்றவாளி என்று சொல்லியும் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. பிறகு ஜனாதிபதி பொது மன்னிப்பில் ஞானசார தேரர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. அசாத் சாலி மேல குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டதும் ஒரே மாதிரியான குற்றச்சாட்டு, இனங்களுக்கு இடையில நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தார் என்றதுதான் அசாத் சாலி மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு. ஞானசார தேரர் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டும் கூட அதுதான், இனங்களுக்கு இடையிலான ஒரு குரோதத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறார், நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தார் என்றதான் கலகுடாத்தி ஞானசார தேரர் மேலையும் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு. ஆனா இந்த 2 பேர் மேலையும் எடுக்கப்பட்டிருக்கிற சட்ட நடவடிக்கையை பார்க்கிற நேரத்தில் ஞானசார தேரர் மேல ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்காட்டி சமூகத்தில் பிரச்சனை ஏற்பட முடியும் என்ற ஒரு இக்கட்டான நிலைமையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையா பார்க்க முடியும். என்னன்னு சொன்னா, அசாத் சாலி மேல பிடிஐ பயங்கரவாத தடை சட்டம் பாஞ்சிருக்கு. ஞானசார தேரர் சாதாரண சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரே நாடு 2 சட்டம் என்ற நடைமுறை அந்த ஆட்சி காலகட்டத்தில் இருந்தது. பயங்கரவாத தடை சட்டம் எல்லாமே அரசியல் பழிவாங்கலுக்காகத்தான் பயன்படுத்தப்பட்டது என்றதை உறுதிப்படுத்துகிற மாதிரியான ஒரு சம்பவமாக கூட இந்த 2 ஒப்பீடுகளையும் பார்க்க முடியும். இப்ப நீதிமன்றம் கொடுத்திருக்கிற உத்தரவுன்றது உண்மையிலேயே இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிரான ஒரு உத்தரவு. இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பிழையா பயன்படுத்துறதுக்கு யாரும் முயற்சி எடுக்கக்கூடாது. குறிப்பா பாதுகாப்பு தரப்புக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிற ஒரு எச்சரிக்கை என்று சொல்லியும் இதை பார்க்க முடியும். ஆனா இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவுன்றது கடந்த ஆட்சி காலகட்டத்தில் பிறப்பிக்கப்பட்டிருக்குமா இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியா இருந்த நேரத்திலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தா இனவாதிகளுக்கு விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அடியா அதை பார்த்திருக்க முடியும். இந்த ஆட்சி காலகட்டத்திலையும் பயங்கரவாத தடை சட்டம் ஆரம்பத்தில் பயன்படுத்தப்பட்டிருந்தது. இனி அதை பயன்படுத்த மாட்டோம் என்று சொல்லி அரசாங்கம் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்குன்னு சொல்லி பிறகு தகவல்கள் வெளிவந்திருக்கு. ஆனா இந்த பயங்கரவாத தடை சட்டம் அரசியல் நோக்கத்துக்காக, பழிவாங்கலுக்காக பயன்படுத்தப்பட்டது என்றது இந்த தீர்ப்பின் மூலமா உறுதியாகி இருக்கு. அதே நேரம் இந்த சட்டத்தை பிழையா யாரும் பயன்படுத்தக்கூடாது, அரசியல்வாதிகள் இருக்க முடியும், உத்தரவிடுறதும் பிழையானது. அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துகிற பாதுகாப்பு தரப்பும் இதனால
பொறுப்பு சொல்ல வேண்டிய ஒரு தரப்பா மாற்றம் அடையலாம் என்றதையும் இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தி இருக்கு. இதுல பாதிக்கப்பட்ட நபர் அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கிற அசாத் சாலிக்கு அரசாங்கம் 75,000 ரூபாய் நட்டஈட்டு தொகையை செலுத்தணும் என்று சொல்லியும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. 75,000 ரூபாய்ன்றது அவர்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமான ஒரு தொகையா இருக்க முடியும். ஆனா கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்ப்புன்றது முக்கியமானது. இதனால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். எதுக்காக அரசாங்கம் 75,000 ரூபாய் அபராதம் செலுத்தணும் என்ற தீர்ப்பு மிக முக்கியமான ஒரு வரலாற்று தீர்ப்பா பார்க்க முடியும். இனியும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் அரசியல் நோக்கத்துக்காக பழிவாங்கலுக்காக பயன்படுத்தப்படாது என்று சொல்லி நம்ம நம்புவோம். அரசியல் காரணத்துக்காக மட்டும் கிடையாது, வேற தேவைக்காக கூட இந்த பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படக்கூடாது என்றதுதான் எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பும் கூட. என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.